குஜராத் மாநிலம் 2027 கடைசியில டிசம்பர் மாதத்துல சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க. ஒரு 1½ வருஷம் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. குஜராத் மாநிலத்தினுடைய கள நிலவரம் எப்படி இருக்குது? இன்றைய தேதியில சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது? அப்படின்ற கருத்து கணிப்பு முடிவ இன்சைட் ரேடார் எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. குஜராத் அப்படின்னு சொன்ன உடனே அது பாஜகவினுடைய கோட்டை அப்படின்றது எல்லாரினுடைய ஞாபகத்துக்கும் வரும். 1998 இருந்து இப்ப வரைக்கும் அங்க பாஜகவினுடைய அரசாங்கம் இருக்குது. தேசத்தினுடைய பிரதமர், உள்துறை அமைச்சர் 2 பேருமே பாஜகவை சேர்ந்தவர்கள், குஜராத்தை சேர்ந்தவர்கள். ஸோ குஜராத் பாஜகவினுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்கக்கூடிய மாநிலம். காங்கிரஸும் அங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. சில தேர்தல்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய நிலைமை கூட வந்தது. ஒரு நல்ல டஃப் கூட குடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்பயும் காங்கிரஸ் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அண்ட் ஆம் ஆத்மி வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆம் ஆத்மி, காங்கிரஸ் 2 பேரும் வளர்வது பாஜக ஒரு சிங்கிளா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்குது. ஸோ இன்றைய தேதியில சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் தெரிஞ்சுக்கலாம். இன்சைட் ரேடாரினுடைய கருத்து கணிப்பு முடிவு 182 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. 92+ இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட வெற்றி பெறுவார்கள். இன்சைட் ரேடாரினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது பிஜேபி 135 இடங்கள், காங்கிரஸ் 32 இடங்கள், ஆம் ஆத்மி 9 இடங்கள், மற்றவர்கள் 6 இடங்கள். ஒரு கிளீனான மெஜாரிட்டியில பாஜகவினுடைய அரசாங்கமே தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவா வெளியிட்டிருக்கிறாங்க. பிஜேபி 135, காங்கிரஸ் 32, ஆம் ஆத்மி 9, மற்றவர்கள் 6 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குஜராத்ல மீண்டும் பாஜகவினுடைய ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய மாதங்கள்ல இந்த நம்பர்ஸ் எந்த பக்கம் போகுது அப்படின்றதையும் வெயிட் பண்ணி நாம பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.